உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வாஞ்சை உள்ளத்துல, ஏக்கம், தாகம், சில நேரத்தில் கண்ணீர் விடுகிறோம். ஐயோ, சர்ச்சுக்கு போக முடியலையே, சர்ச்சில் ஆராதனை செய்ய முடியலையே, கர்த்தரை ஆராதனை செய்ய முடியல, ஆராதிக்க முடியலையே, அநேக ஏக்கங்கள் உண்டு. ஆனால் கவலைப்படாதீர்கள். தேவன் அற்புதங்களை செய்கிறது, தேவன் அதிசயங்களை செய்கிறது. பாருங்களேன், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், மகத்துவமான கிரியைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், வர்த்திக்க செய்வார். He will expand your boundaries. உங்களுடைய எல்லா எல்லைகளிலும் தேவன் பெரிதாக்கி உங்களுக்கு தயவு செய்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்ணில் மூடுவோம். எல்லா சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கண்ணில் மூடுவோம். அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோம். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரே செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரிய செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல இயேசுவே, நல்ல பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, சர்வ வல்லவரே, ராஜா துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தி. அருமையான ஆண்டவரே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் யாவரையும் நீ ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள், வழி நடத்தும். இது ஆசீர்வதி, உடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். எங்களோடு பேசும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Glory be to Jesus. ஆண்டவர் இயேசு நாமத்திலே அனைவருக்கும் நன்மையான காலை ஓய்வு நாள் நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய உயரத்தை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி
அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? கொரோனா பிரச்சனை, மரணங்கள், பசி, பட்டினி, வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் இல்லையா? கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தின் கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி, காலை நேரத்தில் தேவன் உனக்கு தயை செய்து உக்கிர கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு, தேவ பிள்ளையாகிய தேவ ஜனமே, இந்த காலை பரிசுத்த ஓய்வு தேவனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்பி தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னை விருத்தி அடைய செய்வார். God will multiply you. தேவன் பெருக செய்வார். God will plus 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 plus. No subtraction. கழித்தல் அல்ல, கூட்டிக் கொண்டே போவார். பெருக செய்வார். பெருக 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 செய்வார். Yes, my dear children of God. தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் தேவன் என்ன செய்தார்? அவர் பசியா இருக்கும்போது 6 லட்சம் காலாட்கள், இன்னும் எவ்வளவு நிறைய பேர்கள், அவ்வளவு பேருக்கும் தேவன் வானத்தின் மன்னாவை, பரலோகத்தின் மன்னாவை கொடுத்தார். பெருக செய்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை மேன்மைப்படுத்தினார். தண்ணி கேட்கும்போது தண்ணி கொடுத்தார். இறைச்சி கேட்கும்போது இறைச்சி கொடுத்தார். அதை பெருக செய்தார். God will multiply your blessings. ஐயோ, இந்த பிரச்சனை இன்னும் தொடருமா? இன்னும் இந்த கஷ்டமா? இன்னும் இந்த பாடா? இன்னும் இந்த வேதனைகளா? பயப்படாது. நோ நோ. கர்த்தர் உன்மேல் தயை செய்து உனக்கு இறங்கி, அதனாலதான் இங்க வாசிக்கிற வேதத்துல அழகா வாசிக்கிற பாருங்க. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, தன்னுடைய உக்கிரத்தின் கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய. What God has promised to our forefathers, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பொய்யுரையாத தேவன். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல என்று எண்ணத்தில் வாசிக்கிறோம். தேவன் சத்தியமர நீதிமர உண்மையை சொல்கிறது. உண்மையின் தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். உன்னை விருத்தி அடைய செய்ய போகிறார். நீ இழந்ததெல்லாம் கர்த்தர் பல ஆயிரம் மடங்கு தொழிட்டு கொடுப்பார். He will bless you richly and abundantly. உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாக தேவன், உனக்குள்ள இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ பெருக செய்வார். மேன்மை அடைவாய். மகிமையான ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு கொடுப்பார். அமர்மையான தேவனுடைய பிள்ளைகளை விருத்தி அடைய செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்க. ஆமென். ஹalleluya.
what I have promised you. நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே, what I have made a covenant with you, வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்க. Don't fear. பயப்படாதீங்க. Never fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ளார் கொடுத்திருக்கிறார். God has not given us the spirit of fear. பயப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவே. Hallelujah. Praise God. Christ in you is the hope of glory. கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கை ரகசியமாய் உனக்குள்ள இருக்கிறார். பயப்படாதீங்க. Never fear. ஒரு நாளும் பயப்படாது தேவ பிள்ளையே. பயப்படவே பயப்படாது. மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. தேவ பிள்ளையே, நீ செய்வதெல்லாம் உனக்கு கர்த்தர் வாய்க்க செய்வார். God will bless you. கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைப்பார். Praise God. மகிமையாய் உன்னை ஆசீர்வதித்து வைப்பார். Never fear. ஒரு நாளும் பயப்படாது. அவர் புல்லுகளிலே வைத்து அமர்ந்த தண்ணீரிலே வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். Jesus gave his life to bless you. அவர் தம்முடைய ஜீவனை அவனுக்கு கொடுத்தார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் நம் நிமித்தம் தரித்திரரானாரே. He became poor. He was rich. மகிமை நிறைந்தவர். அண்ட சராசருக்கு சொந்தக்காரர். வானத்திற்கு பூமிக்கு சொந்தக்காரர். கடல் காற்று எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். சூரிய நட்சத்திரம் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். எல்லாவற்றுக்கும் he was the owner. He is the owner. ஆனா அந்த ஓனர், அந்த சொந்தக்காரரு தரித்திரராய் இருந்த நம்மை, poor of the poorest, தரித்திரராய் இருந்த நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாய் he became poor. Hallelujah. Hallelujah. He became poor to bless you, my dear children of God. உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படியா, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜீசஸ் ஐஸ்வர்ய சம்பந்தனானவர், மகத்துவம் வல்லமை நிறைந்தவர், மகிமையானவர். நம் நிமித்தமாக ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்தார். He became poor. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க விடலன்னு வேதம் சொல்லுது. ஆகாயத்தில் பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குடிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எஸ், இடமில்லை. நமக்கெல்லாம் வீடு, வாசல், காரு, மங்களம் எல்லாம் கொடுத்துருக்கிறது. நம்ம உயர்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டு அவர் ஒண்ணு இல்லாத இருந்தார். தயை பெருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மகத்துவமும் வல்லமை நிறைந்த தேவன். அவர் நம்ம நேசிக்கிறார். He gave his life for us. தம்முடைய ஜீவனை அவர் நமக்காக கொடுத்தார். ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை கொடுத்தார்.
உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். பதிலா நமக்கு சொந்த ஜனங்களா இருக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். He called us by name. சகல விதமான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளை அவருடைய சொந்த ஜனமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகையால் யாருமே தேவ பிள்ளையை கவலைப்படாது, பயப்பட வேண்டாம். What is going to happen? நீங்க நிறைய பேர் அதுதான் they have a fear. இந்த கொரோனா பல விதமான செய்திகள், பேப்பர்ல ஒரு செய்தி, டிவியில ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு செய்தி. இந்த செய்திகளை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். What is going to happen? என்ன நடக்க போகிறது? No, nothing will happen. ஒன்று நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்று வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை கைவிடுவேனோ? கைவிடவே மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். அவன் கைவிடுகிறவர் அல்ல, நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். அமரமையான தேவ பிள்ளை நம்மோடு குடியிருந்து நம்மை நடத்துகிறது. அருமையான ரட்சகரால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, நம்முடைய பாவங்களை சாபங்களை மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வியாதிகளுக்கு குணமாக்குறதுக்கு மாத்திரம் அல்ல, மேன்மையாய் நம்மை வைக்கும்படியா அவர் ஏற்றுக்கொண்டுள்ள அவருக்குள்ளே கிறிஸ்து இயேசுவுக்கும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தேவன் வைக்க விரும்புகிறார். நாம் என்னாலே ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? Do we love Jesus with all our heart? நமக்குள்ள அவர் இருக்கிறாரா? இயேசு நமக்குள்ள ஜீவிக்கிறாரா? Do we love Jesus? இல்லைன்னா வேற எதை நம்ம நேசிக்கணும்? அவரை முதல்ல நம்ம நேசிப்போம். Let us love Jesus. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. The silver, the gold, everything belongs to Jesus, our God. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன் பாருங்க. எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கவலைப்படாதீங்க. Don't worry about anything in this world. God will bless you. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மையாய் வைப்பார். ஆண்டவர் அநேகருக்கு என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க, இந்த கொரோனாக்கு பிறகு என்ன ஆகும், இது எப்போ முடியும், நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, இன்னும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. மேன்மையாய் வைப்பார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன்கொள். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பர்த்திமே குருடர் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவரோடு கூட வராங்க. அவர் வராரு, ஒரே சத்தம், ஃபுட் ஸ்டெப்ஸ், கால் சத்தம் கேட்கணும். பர்த்திமே கேட்கிறான், என்னது ஒரே சத்தமா இருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங்? நசரேயனாகிய இயேசு வருகிறார்.
அது மாத்திரம் உடனே என்ன பண்ணார் திரும்ப பர்த்திமையை கொண்ட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, எனக்கு இறங்கு, எல்லா அதட்டினாலும் சுமாரு பேசணும். அவன் தொந்தரவு பண்ண சொன்னார். ஆனா அவன் இன்னும் அதிகமாய் சத்தத்தோடு அவரை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். I will do it for you. ஜனங்க சொன்னாங்க, அவரு ஆண்டு சொல்றாரு, அவளை கூப்பிடுன்றாரு. கூப்பிட்டாங்க. தன் மேல் வசனத்தை தூக்கி எறிந்து விட்டு ஓடினார். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் குருடனை பார்வையடைய வேண்டும். கர்த்தர் தொட்டு செல்லுங்க. சந்தோஷம் அத்திமேக்கு அமர்வேன். God is calling you and me. ஒவ்வொரு நாளும் அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார், அழைக்கிறார். Let us hear his voice. அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் எடுத்து சொல்றாரு, இது சும்மா என்ன தொந்தரவு பண்ணி இருக்கிறார், அலட்டி கொண்டே இருக்கிறார், ஒரு அற்புதம் செய்யும். அமர்மையா தோப்பிலே அவரை விடாத, கெட்டி பிடிச்சுக்க, அலட்டி கொண்டே இரு. ஸ்தோத்திரம் பண்ணினே கொண்டு துதிச்சுன்னு பாடினு அவர் மகிமைப்படுத்து, அவர் உயர்த்து, மேன்மைப்படுத்து. கடந்து வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வீட்டுக்கு கடந்து வரணும். He come to your house. உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். எனக்கு அப்படிதான் அருமையான தேவ பிள்ளைய, என்னை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மகிமையான காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள், போராட்டங்கள், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், நான் ஊழித்து கடந்து வந்த பின்பு எத்தனை சோதனைகளை கடந்து வந்தேன். வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு இயேசுதான் வேணும்னு வந்தேன். ஊழித்து துவங்கினேன். பசி பசி, காது அடைக்கும் பசி. 2 நாள் 3 நாள் சாப்பாடு இருக்காது. ஊழியக்காரனுடைய அனுபவங்கள் அதுதான். ஊழியக்காரர்கள் சாதாரணம் இல்லை, அவர் பயங்கரமான பாதைகளை கடந்து வந்தவர்கள். ஒரு நாள் 2-3 நாளா சாப்பாடு இல்லை, பசியோடு ரோட்ல நடந்து ஒரு பைபிள் எடுத்து ஒரு வீட்டுக்கு வர சொன்னாங்க, கிட்டார் வாசிக்க, மியூசிக் கம்போஸ் பண்றது. அங்கே போனேன், வீடு பூட்டிட்டு இருந்தது. அப்படியே ரோட்ல நடந்து வர, காதெல்லாம் அடைக்குது, ஒரு மாதிரி இருக்கு. 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஹல்லேலூயா. திடீர்னு கை தட்டுற சத்தம் கேட்டது. ஜிமி பிரதர், ஜிமி பிரதர், ஜிமி பிரதர். யாரோ நான் போயினே இருந்தேன், காது அந்த சத்தம் கூட கேட்கல. அங்க ஒருத்தர் வரவங்க போறவங்க சொன்னா, யாரோ கூப்பிடுறாங்கப்பா. திரும்பி பார்த்தேன், பாப்பா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு எங்கப்பா போற? அவர் ஒரு பாய், இஸ்லாமிய பாய், டெய்லர். நம்ம அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாப்பா அப்படின்னு கையை பிடிச்சி ஒரு ஹோட்டல் கொண்டு போய் என் வயிறு நிறைய வாங்கி கொடுத்தார். கர்த்தர் ஹல்லேலூயா அவரை எனக்கு அனுப்பினார். எலியாவுக்கு காகத்தின் மூலமாய் போஷித்தது போல இஸ்லாமிய சகோதரன் மூலமாய் என் பசி ஆற்றினார். கைவிடு வரும், ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவப்பிள்ளையே, அவர் கரிசனை உள்ளவர், அவர் மன இறக்கம் உள்ளவர். ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விட்டு பாருங்க, தாங்க முடியாது அவரால். உனக்கு மனம் இறங்கிடுவார் உடனே. அவர் மீது அன்பு பாசம் நிறைந்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நாளில கூட, இந்த ஓய்வு நாளில கூட கவலைப்படாத. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இந்த
நாட்களுக்கு பின்பு மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ப்ளீஸ், தயவு செய்து வாசிப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி, நல்ல கவனிங்க, கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி. இன்னும் ஒரு நிமிஷம் கவனிங்க. எவ்வளவு கோபமா இருக்கிறார் தெரியுங்களா? இந்த உலகம் எவ்வளவு பாவத்தில் நிரம்பி இருக்கு தெரியுங்களா? அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகமா இருக்கு. எல்லா விதமான பாவங்கள் இந்த உலகத்துல, அசுத்தங்கள், துன்மார்க்கம், கேவலமான பாவங்கள், சகிக்க முடியாத பாவம். அவரால் சகிக்க முடியல, பார்க்க முடியும். ஏன்னா வேதம் சொல்லி சுத்த கண்ணவர், சுத்த கண்களுடையவர். அவரால் முடியல, அவரை பார்க்க முடியல, நொந்து உடைஞ்சு போயிருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, வாசிக்கலாம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி, கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து, உனக்கு, நல்லா கவனிங்க, எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் சொல்றார், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியம். உனக்கு, உனக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்கும், அவர் அண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும், உலகாலிலே நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும், பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும், தேவ பயமுள்ள ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வாராம்? தயை செய்து, தயை செய்து உனக்கு இறங்கி, உனக்கு இறங்கி, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். விருத்தி அடைய பண்ணுவார். மனுஷனீங்க இந்த கொரோனா இருக்க நான் போல இருக்கு இல்ல ஐயா. அருமையானம்மா, அன்பு சகோதரி, சகோதரி, தேவ பிள்ளையே, நீ விருத்தி அடை, நீ விருத்தி அடைவர். நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? நீ ஆண்டவரை நேசிக்கிற இல்லையா? என் மகளே, மகனே, அருமையான தேவ பிள்ளை இல்லை, நீ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை வச்சு உங்களை கைவிடுவாரோ? உங்களை கைவிட மாட்டார் ஐயா. நீங்க விருத்தி அடைவீங்க. உங்களை வாழ வைக்கிறதை, ஆமா, விருத்தி அடைய செய்வோம். உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். அதில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கூட பயப்படாத, கலங்காது. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருக்கிறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு? மோசேயத்தில் என்ன சொன்னார்? ஆபிரகாம் இடத்துல என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இடத்துல என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தார்? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையில் அதே வாக்குத்தத்தங்களை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றிக் கொடுப்பார். உங்களுடைய ஆசனத்தை மேம்படுத்தும். அவரை பற்றிக் கொள்ளுமா? அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும். அவர் உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதோடு நீ பூர்ண சமாதானத்தோடு, பூர்ண சமாதானத்தோடு நான் ஆசீர்வதிப்பேன். என் அப்பா சொல்லியிருக்கிறார், ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இல்ல, பூர்ண சமாதானத்தை உங்களை ஆசீர்வதிப்பேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். ஜெப வேலையை நியமித்துக் கொள்ளுங்க. ஜெப வேலை ரொம்ப முக்கியம். அப்பாயிண்ட் யுவர் prayer time. Pray to the Lord. அடுத்த நிறைய ஜெபிங்க. Don't waste your time. நல்ல முழங்கால் படியிட்டு ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுப்பா என்று சொல்லுங்க. பாவ அறிக்கை செய்யுங்க. மறைவான பாவங்களுக்கு என்ன விலக்கி லட்சியம் ஆண்டவர் என்று சொல்லுங்க. வீடுகளை பரிசுத்தப்படுத்துவார். உங்க வீட்டில் உள்ளாவார். உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக வெடித்து நடத்துவார். எந்த தீங்கும் உங்க வீட்டுக்குள் வராது. எந்த பிசாசும் உங்கள் வீட்டின் எல்லைக்கு வராது. உங்களை தொடாது. தீர்க்காய்ச்சியும் பலனை கர்த்தர் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நேசிக்கிற God loves each and everybody. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். He loves you. 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 ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார்.
ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணில் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜா, தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்மா உயிர்ப்பிய ராஜா, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்தலையா. கருதிரற்றுள்ளாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யா. ஆண்டவரே, நேசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், இன்னும் அதிகமாய் மாற்றும், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். பிள்ளைகள் யாவரும் வசனத்தை கேட்டு யாவரும் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்துள்ளும் ராஜா. ஆண்டவரே, வர்த்திக்க செய்யுங்கய்யா, மேன்மைப்படுத்துங்கய்யா, ஆசீர்வதிங்கய்யா. நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் சகலவற்றுடைய பிள்ளைகளுக்கு கருத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த பலவீனங்களை உண்டாக்குற எல்லா அசுத்தாவிகளை இயேசு ரத்தத்தானே உடைத்து துர்பலமாக்குற துரத்துகிற சாத்தானை ஓடிவோம். பிசாசே, இந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் பலப்படுத்துகிறார். எல்லா வியாதிகளிலிருந்து சுகமாக்குகிறார். Let them be healed in the name of Jesus of Nazareth. Let the power of the Holy Spirit fill each and everybody. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியால் நிரப்புகிறார். அபிஷேகத்தால் நிரப்பும், வல்லமையால் நிரப்புகிறார். குடும்பங்களை ஆசீர்வதிப்பினார். ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளில் தெளிக்கிறான். ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளில் தெளிக்கிற ராஜா. நிலவாசல்களிலும் ரத்தத்தை பூசுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் ஐயா. பொல்லாப்புக்கு விலைக்கு ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ள ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்புக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தாண்டுகாத சொன்ன கர்த்தர். பரிசுத்தாவே தேவன் ஒவ்வொரு வீடுகளையும் இது ஆசீர்வதி. ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதியும் ஐயா. சபை பாஸ்டர்களை ஆசீர்வதிங்கய்யா. சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்கய்யா. பாஸ்டர்கள் மார்மேல் கிருபை ஊற்றுங்கய்யா. Bless all the pastors, Lord. உம்முடைய பரிசுத்தவான்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய சபைகள், அவர் நடத்துகிற சபைகளை ஆசீர்வதியும். அவருடைய மந்தை நாடுகளை இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளையா. இன்னும் மந்தை பெருக்கத்தை உடைய பரிசுத்தவான்களை கட்ட கொடுப்பீராக. தேவ கிருபை அவருடைய குடும்பங்களிலே, ஒளிக்காரருடைய குடும்பங்களிலே தேவ கிருபை நிரம்பி வெளியிட்டும் ஐயா. ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஐயா. கடைசி காலங்களிலே நாங்கள் யாவரும் எழுப்பி ஒரு மனதோடு கர்த்தாவே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா ஆண்டவரே, எங்களுக்கு அதிக கிருபை தாரும். எல்லா தேவ ஊழியர்களும் ஒருமித்து எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான அந்த கிருபையின் உள்ளத்தை எங்களுக்கு தருவீரார். அது ஒரு மனதை கட்டளிடுவீரார். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சீக்கிரத்தில் ஆண்டவரே, எங்கள் சபைகள் திறக்கப்பட ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீரார். எல்லாவற்றுடைய அன்பின் கருத்தோடு போடுகிறோம். எல்லா விசுவாச மக்களின் குடும்பங்களே ஆசீர்வதியும். அப்படி குறைவெல்லாம் நிறைவாக்கும். ஆசீர்வாதம் பெருகட்டும், பெருக்கத்தை தாரும். பெருக்கத்தின் எல்லையை கட்டளிடுவீரார். ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். ஆசீர்வதியும். துதிகள மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். தகப்பனே, உமக்கே செலுத்தும் ராஜா. இயேசு ராஜா, தேவரே, நாங்கள் உமக்கே செலுத்தும். அன்பு ரட்சகராகிய இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் நீக்கமும், தேவ சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கும் என்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. Amen, amen, amen. Thank you, Jesus. Thank you, Father God. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Amen. Glory be to Jesus. Praise the Lord. God bless you. God bless you. Over very Katarasa.